என்னுடைய நாமதேயமோ செங்காட்டை செசுவாளன். சீர்த்து பாடுறா எப்படி சீர்த்த காட்ட கொள்ளாது சீர்த்து பாடுறா யார் நானு? செங்காட்டை செசுவாளன். செங்காட்டை செசுவாளன். அவுத்துட்டு பாட்ட தொங்கு மலை எங்கடா தொங்குது? எங்க அப்பா சபாவாட்டி முடிவாய் சாசாதி தேவி அமிர்வலிக்கும் ஒரே மகனாக ஒப்பற்ற மகனாக நான் பிறந்து 2 பேர் சோகத்துல பாருங்க. அதான் அப்பா அம்மாக்காக பாருங்கன்ற சோகத்தில் போறது சுகத்துக்கு சுகத்தில சுகத்தில் நீ எப்படி கடா குட்டி ஆச்சு தம்பியோ அதே மாதிரி நம்பர் கடா குட்டியா தான் தள்ளி விட்டு வச்சுக்கிறேன். எழுந்து குட்டிக்கு அப்புறம் சின்ன குட்டி போனது அது தண்ணி பாசல முடி பார்த்த அரசர்கள் அரசர்கள் எல்லாரும் சிசுபாலன் வாங்க அந்த மரத்து மெக்கால மாறி
என்ன குழந்தைங்க யாருக்கு வந்தா அதான் உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு பிறந்தது. ஏய் நான் ராஜா வருகிற போது 32 மேல வாஞ்சோம் வாத்தியம் தாம் தாம் துட்டும் 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 தக்கடி குடுகு ஒக்கல குடுகுடு லக்கால யார் லக்கால மேல வாத்திங்க நான் முருகன் மேல ஏய் மணி போட்டு அடிக்கிறேன் நிக்க வச்சு அடிக்கிறேன். சங்கீத சினோன்மணிகள் இருக்கிறார்கள். ஆமா பார்த்துருக்கிறேன் உங்க நேரத்துல பாத்துக்கிறாங்க. இங்க அண்ணன் எப்படியா அங்க அது மாதிரி அந்த அண்ணனுங்க புரியுதா? புரியுது புரியுது. முராஜை முராசை கக்காலை கக்காலை வேலியை வேலியை மல்லாரி மலாரி கும்பூரு வீணை கும்பூர் வீணை எல்லாரும் முழங்குகிறார்கள். மியா 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 எல்லா குறை என்பது கிடையாது. தாம் குறையில்லாமல் குறையில்லாமல் சேர்ந்தவர்கள் ஆண்டன் பெருமாள் எனக்கு திருமணம் செய்தார்கள். பங்கையவதனி என்று சொல்லக்கூடிய சுந்தரா வள்ளி. சொல்லவல்லி. புரியுதா? பா. அதிகாலையில எழுந்தேன். எழுந்து காகம் தலைமையில் தட்டியது. உன்னை தடிச்சா வாசுடி வேற முட்டியது. அடடே போற கதி என்னன்னு தெரியுமே. அதனால என் மனைவி நாதா நாதா இன்று நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம் வீட்டில் போகாதீங்கோ அப்படின்னு அந்த அம்மா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மக்கள் யாரும் வர மாட்டேன். அங்கே டேய் புக்கே எல்லாம் பின்னால மாட்டின்னு வரோம். நீ எல்லாம் முன்ன மாட்டின்னு ரொம்ப நியூ மாடல் டேய் எங்க இருந்து வர? வயிறு புடங்கந்து வரேன் எங்கடா இருந்து வர? கம்மியாட்டி இங்க தானே இருந்து வரேன். எதுக்கு வந்த? வயிறு புடங்க வந்தேன். ஏய், ஏய், எந்த நாட்டு காவலாளி? சேது நாட்டு காவலாளி. சேது நாட்டு காவலாளி. ஆமா சேது நாட்டு காவலாளி. சேது நாட்டு ஆளக்கூடிய மன்னர் யார்? சிங்கக்குட்டி சிதுபாலன். சிசுபாலன். அவனை தேடி நான் வந்துக்கிறேன் சொல்லு போ. நான் வந்து சொல்லுமா? மகாராஜா என்ன நான் வந்துருக்கேன். நீ இப்பதானே வந்த? அப்போ வந்த நான் வந்துட்டேன். அட கம்மியாட்டி அட திறந்து போறோம். அட மக்களா ஓய் நான் வந்துக்கிறேன்னு போய் சொல்றா. போடா நான் தானே சொன்னேன். போடா திரும்பி சொல்றா. போடா ஏய் இரு போடா வாங்குடா. அம்மாட்ட வேற வாங்குடா. டேய் டேய் புக்கே டேய் போய் நிறுத்தி சொல்லா. நான் வந்துக்கிறேன் அப்படி போய் சொல்லு. சொல்லிட்டு நான் சரி சொல்றா திருப்பியா. நான் சொல்லிட்டு நீ சொல்லு போ. சரி ஒருத்தர் சென்னை மாநகரம் நகரம் அதாவது நீதித்துறையிலே பணியாற்றக்கூடிய உயர் திருவாளர் ஆமா செந்தாமரை கண்ணனையா அவர்கள் ஆமா பேர் எதிராளி பேர் இருந்தாலும் எங்கிருது இந்த தெருக்கூத்தின் மீது ஆர்வம் கொண்ட நீதிபதி ஐயா வக்கீல் ஐயா வக்கீல் ஐயா என்று போற்றப்படியான நீதித்துறை ஆமா வழக்காடு மன்றத்திலே பணிபுரியக்கூடிய இன்னும் தாமரை கண்ணா அண்ணா அவர்கள் அண்ணா அவர்கள் இங்கே விஜய் சேர்ந்து 200 ரூபாய் அன்பளிப்பாக எமக்கு அளித்திருக்கிறார்கள். ஆமா எல்லாம் வல்ல கண்ண பெருமான் சகல நல்ல வளம் அளிக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி வணக்கம். வணக்கம் மைத்திரி நீயா பேசிட்டு இருக்கிறியா? எதிர்வழி என்ன இங்கே ஒழுங்கானா ஏய் ஏய் வந்துட்டானா அவனுக்கு என்ன சொல்லு அந்த வார்த்தை வந்துறாங்க. எதிரத்தில் அனுப்பு. ஏய் மகாராஜா கூப்பிட்டாங்க போ. ஐயா அடங்க ஆசிராந்து எந்தாயம் நானும் இதுல பிரஸ்தம் வந்தது நாக்கம் வீக்கம். என்ன காலவிக்கம் கசம் கசம் இந்த கால்தான் வீட்டிற்கு வேண்டும் காலடி சரி இருந்தாலும்
வந்தாலும் என்ன கொண்டு வந்திருக்கிறாய்? லிகிதம் போட்டு வந்திருக்கேன் ஐயா. என்ன லிகிதம்? தர்மராஜ எழுதி அனுப்பிச்சிருக்கேன். ஏடி கொண்டு வாசிக்கிறேன். வாசிக்கிறியா? வாசிக்கிறியா? வாசிப்பையா. ஐயோ அப்படியா? அடா சரிங்கடா. அப்படியா? சகலடா. டேய் என்ன ஏத்துன அந்த கம்மியாடி இல்லாத கோரிக்கையான சாவடிக்கிறேன். அவன் தான் தலைவர் வந்து நீ யாரா தலைவர் கோரா. டேய் ஐயா வீட்டுல வந்தா தமிழே நினைச்சுக்கிறியா? இது வச்சா சிச்சந்தா குண்டுகுண்டா. ஐயா இதுல ஐயோ ஆஹா இதெல்லாம் எழுதி வச்சுக்கிது. ஐயா ஆமாயா தமிழ் எழுத்துல இருக்குது. ஒரு ரெண்டு பாக்குறேன். என்ன எழுத்துல எழுதி இருந்தா உனக்கு பிடிக்கும்? எனக்கு இங்கிலீஷ் எழுதிருந்தா ஏன்னா வெள்ளக்காரனுக்கே பார்த்துட்டேன். விட்றாங்க. யாரா டேய் இது லிகிதமா இல்ல யாரனா ஸ்வீட் வாங்கிட்டாப்பா இவ்வளோ நேரம் நீ என்ன தானே? நீ படி. நான் படிக்கிறேன் வாசி வாசி வாசி. வாசிக்கிறேன் ஏய் வாசி வாசி என்று வாசி என்று ஆமா அந்த கையில கொஞ்சம் குஞ்சு போட்டு கொஞ்ச நேரம் போட்டு இஞ்சி இஞ்சி பாடுறானா யாரு? இஞ்சி போட்டியா தாங்க டீன்ற சேரி நாட்டை பரிபாலிக்கோ ஐயா சேரி நாட்டை பரிபாலிக்கோ சித்துமாரி நாட்டை கருமராஜ கார்த்தி மாமா கொட்டா சுத்தி பேடு வச்சா. கொட்டா சுத்தி பேடு வச்சா. என்ன வச்சா? எழுதி வச்சா. எங்க கார்த்தி மாமா கொட்டா சுத்தி பேடு வச்சா. பொண்ணு குட்டி சொந்தம் குடுத்துக்கிறேன். அதனால போய்தானே வந்து வட்டா டேய் முட்டாய்க்கார ஒட்டியா தர மாதிரி நான் நடக்காது ஒட்டியா தர அஜில்ல ஓடாறான் பாரு அவுட் போட்டுடா புட்டு போட்டாரன பாரு ஒருத்தன் இவ்வளோ அழகாக்கிட்டு இது போட்டு விட்டே வச்சு வச்சுக்கலாம் எனது அண்ணன் என்ன சொல்லுகிறார் தர்ம ராஜாத்தியாக வேலை செய்ய போகிறார். ஆமா எதிர்கடன் தீர்ப்பது பிள்ளைகள் கடமை. பிள்ளைகள் கடமை அதாவது ராஜாக்கள் எல்லாம் ஒன்று சேர்வது ராஜசுயாகும். ஆமா பாமர மனிதர்கள் தந்தை இறந்தால் செய்வது கருமாதிர பேர் இல்லையா? ஆமா அரசர்களை எல்லாம் ஒன்று திரட்டி அண்ணன் மகத்தான யாகம் செய்ய போகிறார் என்றால் இங்கே தாமதிக்கலாமா? பாயாலாவாரி பெருமிதம் கொண்டு மகிழ்ச்சி அடைந்து பெரியோர்களாக சேர்ந்து எதிர்கடன் என்று சொல்லக்கூடிய ராஜாசியாகத்தை செய்ய போகிறீர்கள். நீங்க பேசின்றீங்க, நான் தாயில் சென்று பார்த்து ஐயா சென்று தாத்தா வீட்பாச்சாரி அவர்களை அழைத்துட்டு வருகிறேன் ஐயா. அதுவே யார் யாரெல்லாம் கூப்பிடணும்? யாரு அழைக்க வேண்டும் தெரியுமா? யார் யாரெல்லாம் வரக்கூடியவர்கள் வரவர்கள் அவனி 55 தேசத்து மன்னர் மன்னர் ஒரு
இனத்திலே பிரம்மா சத்ரியா ஐஸ்வரன் அனைத்து நாட்டு மன்னர்களும் வரிசையாக வந்திருக்கிறார்கள். அனைவரும் வந்து விட்டார். 5 பேர் வந்துங்கிறாங்க. இந்த உலகிலே அதாவது இப்ப சொல்றேன் 1000 விண்மீன்கள் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் இருந்தாலும் ஒரு சந்திரனுக்கு ஈடாகுமா? நம் குலத்தின் சந்திரா குல விளக்கு நம்ம தாத்தா 886 வயதுடைய புஷ்பர் உண்மை எங்க தாத்தாவை காணவில்லை. வேள்வி உங்கள் தலைமையில் தான் நீங்கள் தான் வயதிலே மூத்தவர். நீங்கள் தான் இதை முடித்து தர்மதா ஏக ஆரம்பித்து விட்டதோ? ராஜா சிறப்பாக முடிந்து விட்டது. 7 நாட்களாக வெகு சிறப்பாக முடிந்து விட்டது. முடிந்தது. ஆமாம், என்ன நடக்க போகுது நடந்து கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு பேரா. இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய மக்களும் ஆமாம், நான்கு வர்ண மக்கள் ஆமாம், பிரம்மா சத்ரியா ஆமாம், சூத்ரா என்று வைசியா என்று சொல்லக்கூடிய 4 வர்ண மக்கள் அமர்ந்திருக்கின்றார். அனைவரும் அமர்ந்திருக்கின்றார்கள். ராஜாதிராஜர்கள் அனைவரும் அமர்ந்திருக்கின்றார். ஆமாம், இந்த முதல் தாம்பூலமும் அக்கிர பூஜையும் யாருக்கு கொடுக்கலாம் என்று நீங்களே வயதிலே மூத்தவர் பேரா. சத்ரனுக்கு கொடுத்தா பிராமணருக்கு கஷ்டம், பிராமணருக்கு கொடுத்தா சத்ராவுக்கு கஷ்டம். வழிபடக்கூடிய கோபால கண்ணனுக்கே கொடுத்து விடலாம். அப்படியா? ஆமாம், அப்படியா? இந்த
தாத்தா பேரா பெற வேண்டும் ஆகட்டும் பேரா. பெற வேண்டும். இந்த சபையில் இந்த அக்ராபூதையின் தாம்பூலத்தை ஏழுகத்தை இந்த இடையன் ஆமா. மதியன் ஆமா தடியன் ஆமா. காடா புலியன் ஆமா கம்பாடி தடியன் ரெண்டு பேரும் ஒண்ணா கட்டுங்க. ஒரு 20 இருந்தால் பெயரில் இருக்கிறது. நாம இருக்கிறது. இந்த இடையனுக்கு கொடுக்கலாம் என்று தீர்மானித்து ஆலோசனை செய்தவர்கள் கொடுக்க சொல்லுங்க. கொடுத்துட்டார். நான் தானப்பா கொடுக்க சொன்னேன். கொடுத்தது நான் ரொம்ப திரு- அப்படியா? சரி. போதும் போதும் பின்பாடு. கொலையத்துள்ளாரை உள்ளாரை வல்லவனன் நல்ல வார்த்தை சொல்லுவது போதும் போதும் இவன் நல்லவனா? ராஜா, ராஜா ராஜுகள் சொன்ன கவிதையிலே இந்த தாம்பூலத்தை கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு மரியாதை அல்லவா? இந்த மரியாதை யாருக்கு கொடுக்கணும்? ஏன் தாத்தா பெரியவர்களுக்கு கொடுப்பார்கள். ஆலோசித்து நான் இதை செய்திருக்கிறேன். ஆமாம் இந்த சபையில யார் இருக்கிறாங்களோ பெரியவங்க அவங்க தான் இப்ப முதல் கொடுப்பாங்க. பெரிய வயசு பெரியவங்க தான் முதல் கொடுப்பாங்க. ஆமாப்பா. வயதுதான் பெரியவங்க. ஆம். அவருக்காக காடு வாண்டு ஊடு போகுது. ஏய். இந்த நேரத்துல அவர் வாங்கி என்ன பண்ண போறாரு? அதனால அவரு வேணான்றாரு. அதை விடு விடு. பெரியவங்க மரியாதையில் இவரு ஆ, அண்ணன் தம்பியில பெரிய ஆள் யாரு? அவரு தர்மராஜா. சாம்ராஜ்ய தர்மன். அவரு கொடுத்துடலான்றியா? இவருக்கு கொடுத்திருக்கிறார். ஏகத்தை செய்தவரே அவரே ஏற்றுக்கிறாரு. அவருக்கு தவிர்க்கிறாரு. நீ போய் உட்காந்து பேசப்படாது. சொல்லிப்போ. டேய், ஓ இல்லைன்னா ஊர் தலைவர் முதல்ல நிற்கும். ஆமா. தலைவர் என்கிற முறையில் ஆ ஒன்னாட்டுக்கு தலைவராக இருந்தா பெருசு. 56 தேசத்துக்கு ராஜா யாரு? துரியோதன மகாராஜா. எங்க பெரியப்பா. துரியோதன மகிமன் அவருக்கு கொடுத்திருக்கலாமே. அவருக்கு இரு நேற்றும் தெரியாதல்லவா? நாமளும் கொடுத்துக்கோ. தெரியாததுக்கு நடாதுக்கு. அவருக்கு தகுதி கிடையாதுங்க. சரி, படைப்பெருவன் இளவரசு ஆ, துரியனுக்கு கொடுத்திருக்கலாமே. அவருக்கு தகுதி கிடையாது. சரி, யாகம் நடத்தி உறுதுணையாக இருந்தவன் ஆ, 360 ராஜர்களை கொன்று வென்று இன்று ராஜசுய யாவிற்கு ராஜாக்கள் அழைத்து வந்த பீமன் அவனுக்கு கொடுத்திருக்கலாம். அவருக்கு தகுதி கிடையாது. டேய், படைவல்லல் கர்ணனுக்கு கொடுத்திருக்கலாமே. அண்ணன் ஒரு இழிவான குலத்தார் அவர் கூடக்கூடாது. தாய் தந்த பேர் தெரியாதவர். கூடக்கூடாது. இல்லாமலா ஒரு கணக்கு. கணக்கு நிற்குதுக்கா. கணக்கெல்லாம் வேலை செய்ய மாட்டேன். சரி, அது ஏதாவது இல்லை என்றாலும். படிப்புக்கு கல்விக்கு மரியாதை கொடுக்கணும். ஆமா, இங்க பெரிய கல்வி துவங்கி கொண்டிருக்குது. இந்த கல்விக்கு கொடுத்திருக்கலாம். அவருக்கு தகுதி கிடையாது. பீஷ்மருக்கு தகுதி இல்லை, துரோணருக்கு, கிடையாது குருவருக்கு, கிடையாது. வாத்தியாருக்கு மரியாதை இல்லையா? யாருக்குமே இல்ல. அப்ப யாருக்கு தான் மரியாதை? பகவானுக்கு தான் மரியாதை. டேய், இவன் எவனுக்குடா பகவான்? பகவான் படியாளர் பகவான். டேய், இவன் சூது.
படையெடுக்க முதல் தாமதம் கொடுத்துட்டாங்களே காக்கா நாளுக்கு தாத்தா தான் சொன்னாரு தாத்தா தான் சொன்னாரு கொடுக்க சொல்லு ஏன் தாத்தா சூப்பரா குறையா இது முறைதானப்பா என்னம்மா இது? வழிபடக்கூடிய கோபால கண்ணன் ஆண்டவன் கண்ணன் டேய், முன்னுக்கு நீ காரி கர்மாந்து நீ போய்க்கிறியா அவர் ஏன் போகிறாரு இவன் எதுனா செஞ்சு தெரிஞ்சாதானே அதான் யாரும் செய்து கிடையாது சரி நீ போ என்ன தப்பி விடுவாளா அழியா அழியா வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் சந்தனம் மந்தனம் இருக்கு வரை பலவந்தன் சரி அது எதற்காக உனக்கு கொடுத்திருக்கிறீர்கள் பகவானுக்கா என்னப்பா இது தாத்தா சொன்னார் வந்திருக்கக்கூடிய மக்களோ நான்கு வந்த மக்கள் பிரம்மனார் கொடுத்தார் சத்யாலு காத்தகா சத்யாலு கொடுத்தார் பிரம்மனார் புறாமை அப்படி வழிபடு கடவுளாக வழங்கக்கூடிய கண்ணபிரானுக்கே கொடுக்கலாம் என்று தாத்தா சொன்ன நான் கொடுத்தேன் தாத்தா சொல்ல ஒரு கொடுத்துக்கிறேன் அவர் சொல்லுதான் அவனுக்கு உட்காரலாம் என்ன சொல்ல பாத்தீங்க தாத்தா சொன்னாரு இவரு கொடுத்தாரு உனக்குன்னா வெத்தலை குடுவா மரியாதை யாருக்கு பண்ணணும் யாருக்கு பண்ணணும் பகவானுக்கு பண்ணணும் தெரியும் பாரு நீ பார்த்ததே உனக்கு தெரியாது தெரியும் போது இவரு என்ன கல்யாணத்துக்கு போகிறாரா கர்மாந்துக்கு போகிறாரா கல்யாணத்துக்கு போய்கிறா இல்ல கர்மாந்துக்கு போய்கிறா கல்யாணத்துல போய் வெத்தலை பாக்க எப்படி பார்த்தது கூட தெரியாது நீ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா செஞ்சிருப்ப நீ இதை செய்ய தகுதி இருக்கிறதா என்னப்பா தாத்தா ஏத்தி நீ இந்த யாகத்தை செய்கிறாயே இது உனக்கு தகுமா வாங்க முத்து வாங்க என்ன எங்க அண்ணனுக்கு புரியல நீ சொல்லுன்ற சொல்லுங்க சரி ஆத்திரம் வேணா போனி இல்ல நீங்க சொல்லுங்க சரி அண்ணா நீ யாரு அம்மா யாரு என்னப்பா பெரிய தாயா தாய் நீ ரெஸ்ட் தாய்ப்பா அம்மா யாரு உன் தாயார் குந்தகா தேவி என்னுடைய தாயார் உங்க அப்பா யாரு ஆண்டு மகாராஜா உங்க அப்பா பாண்டுகாலி பிறந்த இல்லப்பா இல்லைன்ற அப்ப யாருக்கு பிறந்த யமதர்மனுக்கு பிறந்தே யம அப்பனா பாண்டு அப்பனா இயற்கை தந்தை செயற்கை தந்தை இரு தந்தை அப்பா எனக்கு கல்யாணம் ஆகாத போறதுல பாண்டுக்கு நீ ஆமா ஏதோ ஒரு வகையில எவனுக்கு பிறந்த ஆமா இது யார் சேர்த்ததுக்காக செய்யற நீ என்னுடைய தந்தை ஆண்டு மகாராஜா இறந்தவருக்கு சொர்க்கம் சேர வேண்டும் என்று இந்த ராஜஸ்வராக வேண்டியப்பா பெத்த அப்ப செத்துட்டானே இது செய்யற ஏமா உயிரோடுகிறானா செத்துட்டானடா அப்ப ஏன்டா நீ இத செய்யற இவரு தந்துட்டாரு எவனுக்கு பார்த்தா தாயா தாயா அண்ணனே அண்ணனா பலாலு குடும்பம் அண்ணனா எவனுக்கு பார்த்தா எவனுக்கு எமையிலன்னா உன் பேர் அச்சுன்னு வந்துருக்குமா இல்ல தர்மராஜான்னு வந்துருக்குமா ஏமா செத்தா போட்டா இல்ல சாவாது இருக்கும் போது ஏன்னா உங்க அப்பா எவனுக்கு நீ தயாரிட்டு இயற்கை தந்தை செயற்கை தந்தையப்பா ஓடாவா அண்ணனா டேய் சரி அப்படித்தானே கல்யாணம் பண்ணி அது மாதிரியா ஏப்பா தையல் கோபாது அது
திருநாடு. ஆமா ஆமா ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழும் தமிழகத்தில் உண்மை. நீங்க எத்தனை பேர் அனுபவிங்க? 5 பேர் பஞ்சமூர்த்திகள். 5 பேருக்கு எத்தனை பண்டாட்டு? ஒரே ஒரு பெண் திரௌபதி. நியாயமா? ஏப்பா உனக்கும் பண்டாட்டி திரௌபதி, ஆமா பீமனுக்கும் பண்டாட்டி, மனிதா அர்ஜுனுக்கு, மனிதா நகுலனுக்கு, மனிதப்பா சகாதேவனுக்கு. மனிதா இப்போ கோவம் கேளு. ஒரு கேள்வி கேட்டு உன்னை வெட்டி போடுறேன். உன்னை வெட்டிடுனா மண்டாட்டி யாரு? திரௌபதி தாலி அறுத்துருவாளா? அது எப்படி பார்ப்பார்கள்? ஆண்டா சத்தா வீட்டுக்கார தாலி, வீட்டுக்கார சத்தா கொண்டாடி தாலி அறுக்கணும். ஆமா நீ திரௌபதிக்கு வீட்டுக்கார தானே? 4 பேர் இருக்காங்களப்பா. கோவத்தில் வெட்டிடுறேன். இதோட 4 பேர் இருக்காங்க. அப்ப வெட்டி நீ இருப்பாளா? நீ சத்தியான அறுத்துருவாளா? அடக்க மாட்டாங்கப்பா. எப்படிடா உங்க எப்படி என்றால் ஏ. உடல் 5ஆகவும் உயிர் 1ஆகவும் இருக்கின்றோம். ஏ. ஆகையாலே ஒருவர் இறந்தால் அந்த 5 அப்படியே தான் போயிட்டு வர்த்தனாண்ட குடும்பங்களுக்கு பேருனா திரௌபதி. 4-5 பேர் ஆண்ட பொருள் பேருனா அது நான் சொல்லக்கூடாது. கணக்கில் இத்தினி அது எத்தினி அது என்னவோ 5 பேர். உங்க அம்மாலே ஒரு தேவையா 10 தேவையா ஏனே உனக்கு பெரிய மனம். இன்னொன்று கட்டி வச்சுல அது 2வது. உனக்கு பெரிய மனம். புறமா வந்து உனக்கு. காயந்தேப்பா. அண்ணன்டா. தெரியுமா? ஆத்தா, ஆத்தா. நீட்டான் கால ஆற்றான். என்னடா தமிழ் எம்மா பயிரிடா? 8 வயசு பெரியாள் தமிழ தீர்த்து இந்த குருகுலத்திற்கே பெரியவரப்பா. இவன் ஏன் அவனு புட்டான்னு நான் சொல்லட்டுமா? மரியாதை பெற்ற மன்னரை எட்டாவது பிள்ளை கல்யாணம் போச்சா? இல்லையப்பா. இல்ல பசங்க எதுனா இருக்குதா? அழைத்து மறந்தவன். பசங்க எதுனா இருக்குதா? திருமணமே ஆகவில்லை. இதுதான் அனைத்து சரி பொண்டாட்டி வேணா 2000 பொண்ணு டாஸ் சைடுல என்ன நாலேஜ் உண்டு? அனைத்து மறந்தவன். எப்படிடா இருக்கற நீ இவ்வளவு வயசு வரைக்கும்? இருக்காரு. அதனால்தான் இவ்வளவு வயசு. நீ வந்து இருப்பா அவன் இருப்பா. போய் உட்கார அவனுக்கு கேட்டேன் நானு. பலாலு கொடுப்பேன். ஆத்தா வேற போகுது. தாத்தா சொல்லு பாரா, கோவம் வேண்டாம். நீ கோவப்படாது. என் கோவம் வரும். நான் பொறுமையா தான் பாக்குறேன். நீ தான் கோவப்படுற. டேய் தாம தேடி கொடுப்பா. நீ சத்தா கொல்லி போறாது. எனக்கு பொதுவா கேக்குறேன். நீ சத்தா கொல்லி போறது யாரு? நீதான். நான் தான் கொல்லி போடுற. எனக்கு நல்ல தைடா பக்காலா வேணா இந்த அடிநாடா உனக்கு கொல்லி போட போறேன். தாத்தா பாரா, சொல்றாங்க வாத்தா கோவம் வேண்டாம். அமைதியாக இருப்பா. வேணாம் போட அனைத்தாடி இதுல போடணும் போட போயிட்டுமா? என்ன அட தாது என்ற புத்தி குலம் என்கிற ஆச்சாரம். அட தாதுக்கு தகுந்த புத்தி சரி தருவில மக்கள் நீதிக்கு தகுந்த மன்னர் நெடுமுடி பாதுகாக்கி தடுத்து தருமன் தாமுலத்தை வழங்கிட என்ன நாயம் எழுக்கிற வேண்டும் எழுக்கிற தர்மன் அக்கிரபுஜை தாமரத்தை இந்த கிறிஸ்தனுக்கு கொடுத்து நம்ம எல்லாம் அவமானப்படுத்தி விட்டார். இந்த சபையில் இருக்கலாமா?
பாடுறேப்பா. என்ன பண்ணணுன்ற இருந்து அமுது புசித்து விட்டு பிறகு செல்லலாமப்பா. என்ன சொல்ற? இருந்து அமுது புசித்து விட்டு இருந்து விருந்து புசித்து விட்டு செல்லலாம். அப்ப நம்ம மாய் சாப்பாடு வந்துருக்க சாப்பாடு வந்துக்கிறான். சாப்பாடு வந்துக்கிறான். அப்ப வீட்டுல சாப்பாடு பரிமாறினால போட்டது சாப்பாடு இல்லையா? இந்த தர்மம் செஞ்சு வச்சுதான் சாப்பிடணுமா? என்ன அரி சுவையோடு தயார் செய்து வச்சிருக்கிறான்னு தம்பி நீ வச்சேன். சாப்பிடலாம் தான் வந்தேன் நானு. சாப்பிடாத மாதிரி பட்டி நீ நான் என்னப்பா தவறு செய்வேன்? தாம்பளத்தை எனக்கு கொடுத்திருந்தால மரியாதை இருக்கும். சாப்பிட்டா சொன்ன அது போட்டுட்டேன். ஏது யாரு கொடுத்தேனப்பா? அண்ணா உன்னை எப்படி நினைத்தீங்க? வந்தியா யாகத்தை பாத்தியா சாப்பிட்டியா போயினாரு. உனக்கு சின்ன பசங்களுக்கு எதுக்குன்றாங்க அப்படி கேக்குறாரு. நியாயத்துக்காக எங்குமே ஆவாதுன்னா சின்ன கோயிலாக நீ கேட்கலாமா? தம்பி பேரு கேப்பனாப்பா. அண்ணா என்ன சாப்பாட்டுக்கு வந்து கணக்கு கொண்டு விட்டு நீ இல்லப்பா. உன்னை எப்படி நினைத்திருந்தா தெரியுமா? எப்படி? செந்தாமரை மலரிலே வீட்டிருப்பவர் யாரடா? கலைமகள் லட்சுமி. அட தெவடி ஆளுக்கு பார்த்த திருமகனே, நான் சொல்வதை தெளிந்து கேட்டு பிறகு வாத்தால் போடு. அதான் லட்சுமி. வெண்டாமரை மலரிலே நிற்பவர் யார்? நீ சொன்ன சரஸ்வதி. செந்தாமரையிலே வீட்டிருப்பவர் யார்? கலைமகள் அலைமகள் மலைமகள். ஏகத்தை பார்த்தாருல யாகம் ஊத்தினா அதுல மந்திரம் மகாராஜா அண்ணா மன்னர் தாமரை மலை மேல் பூமகன் உலவிய என்ன சொல்றாரு? தாமரை மலர் மேல் பூமகள் உலவிய தர்மராஜனு அந்த அளவு செல்வத்திற்கு அதிபதி செந்தாமரை விட்டிருப்பவன் லட்சுமி. லட்சுமி தேவி. எங்க அண்ணன் பாத்தியா? ஆமா. எவ்வளவு முத்து எவ்வளவு முத்து பாத்தியா? மொத்தமா வயிறு இதுல எதனால எதனால இந்த ராஜாஜாக செய்த தர்மம் இருந்து அவரெல்லாம் முத்துமாரி கொள்ளார்கள். முத்துக்கு முத்தாக இன்னமும் காண மாட்டாங்க முத்தாண்டு. எங்கதான் போகிறாரு தெரியல. தர்மன் சாம்ராஜ தர்மன் சாம்ராஜ்ய தர்மர் எங்க அண்ணன் முகத்திலே லட்சுமியே நமக்கு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். ஆனந்த சந்தோஷப்பட்டு கட்சியிலிருந்து தாமுத்தாக கொண்டு கொடுத்துட்டு வேலையே கட்சினாமா அப்படியெல்லாம் தவறோடு நான் சாட்டா சொல்லட்டுமா? கேட்கவா கர்மாதிரி வேலை என்பது மனிதர்கள் கிராமத்தில் செய்வது. ராஜாக்கள் நாம் செய்வது ராஜராஜர்களை ஒன்று திரட்டி நம்ம மணிமகுட மற்ற அரசர்களை திரட்டி அங்க பொதுவாக ஒரு ஆளை வைத்து அங்க யாகம் பண்ணி பெற்றோர்கள் முத்தி மாற்றுமடைய பிள்ளைகள் செய்யும் பிதிர்கள். அப்பா எடுத்துட்டா யார் கொல்லி போடணும்னா எந்த பிள்ளை போடணும்னா நான் பிள்ளை யாரும் இருந்தா போடணும். கடைசி பிறந்த பிள்ளை தந்தை தாய்க்கு நீ முதல் பிள்ளை. நீங்க எத்தனை பேர் வந்திருக்கு? 5 பேர் வீட்டுல இங்க நீதானே? ஆமாப்பா. உம்மா சேர்த்தா நீ போடணும். ஆமா. உங்க அப்பா சேர்த்தா நான் பண்ணோம். என் தம்பி போட வேண்டும்.
கடைசி பிள்ளை. அன்னைக்கு நீங்க அந்த நிலைமையில் இல்ல இல்ல வாரி கொத்து போட்டு வந்துட்டீங்க. அப்ப உங்க அப்பாவுக்கு நீங்க அதை செய்ய விருப்பம் இல்லை. நீங்க ராஜாவா இருக்கும்போது செய்றீங்கன்னா எங்களுக்கு அப்போ தெரியவே தெரியாது. அந்த சகாதேவனை உங்க உட்கார வச்சிருக்கணும். ஆமா யாரு? யாரு? சகாதேவன் வந்து சொல்லி போட்டான். ஆமா அவனை தான் பழத்துல எடுத்து போய் உட்கார வச்சு 3 கல்லு வச்சு அந்த 3 கல்லுக்கு பிண்ட பெற்றதாகனு சொல்லக்கூடிய அந்த பொங்கலை படைத்து அவனை கொண்டு போயிட்டு 3 போட்டு வளத்துல போய் விட்டு வாங்குவாங்க. விட்டு வந்த உடனே அவனை அமர வைத்து அவனுக்கு தான் முதல் சமணம் கட்டணும். நீ பண்ணி மரியாதைய சகாதேவனுக்கு கட்டிருக்கணும். அப்போ கொண்டு விட்டாங்க சுபத்திரியா. இவரு அம்மாங்காரம் வர 1000 சம்பந்தம் ஊர்ல இருந்தாலும் முதல்ல யார்கிட்ட வந்துப்பா அம்மாங்காரம் சொல்லணும். இவரு தான் உங்களுக்கு கஷ்டம். நீ போய் அவளுக்கு கட்டிக்கிறியா? சேர்த்து ஒப்பனா ஒப்பனா கட்டு சொன்னாருன்னு சரி சொப்பா. இதுக்கு அவளுக்கு ஐயோ பெரியமாச்சினா அந்த மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுக்கணும். ஊர்ல உதப்பாடு அந்த மரியாதை அதை கொடுக்கூடாதுங்க. என்ன செய்யணும்? என்ன செய்தா? உரியில் வெண்ணை பாலதான் ஆட்சியர் வீடு. ஆச்சார் வீடு. இதை நீ இன்னைக்கு சொல்லுவேன். நாளைக்கு காலையில உனக்கு கேள்வி கேட்பேன். சரிங்க கரெக்டா பதில் சொல்லுவேன். சரிங்க. ஆயர்பாடி இவன் வாழ்ந்த இடம். ஆயர்பாடி வாழ்ந்தார். ஏன் ஆயர்பாடி அந்த ஊர் பேரு? எதற்காக? அந்த ஊர்ல 1000 வீடு. ஓ 1000 வீடு. எல்லாமே இடைய மூடு. 1000 வீடு. ஆனா எல்லாமே இடைய மூடு. எல்லாமே இடைய மூடு. அந்த இடத்திலே இந்த கண்ணன் யசோதைக்கும் அந்த நந்தகோபருக்கும் மகனாக வளர்ந்தான். வளர்ந்து சிறுபிள்ளையாகி வளர்கின்ற நேரத்திலே தயிர் பால் வெண்ணைகள் எல்லாம் திருடி உண்பான். ஓ தயிர் பால் எல்லாம் திருடுவார். திருடி உண்டுவார். சாப்பிடலாம். கேட்டு வாங்கி சாப்பிட்டா நல்லதுங்க. திருடக்கூடாது. கடவுள் தானே. ஆமா திருடனா கடவுள் நல்ல வசதியா இருக்கிற விட்டு திருடலாம். ஒரு வீட்டை மாமியார் மருமகள் 2 அறுத்துட்டுவோம். அவங்களுக்கு இருக்கு 4 மாடு மேய்ச்சி அதை கொண்டாந்து பால் கந்து அதை காய்ச்சி தயிராக்கி அதை கடைஞ்சி மோராக்கி அதில் இருக்கு வெண்ணெய் எடுத்து உருக்கி நெய்யாக்கி பல பண்டமாக விற்கிறார்கள். ஆமாங்க பல பாண்டங்கள் விற்கிறார்கள். நம்ம ஒரு பைப்பு தான் தேடுவோம். 5 பைப்பு ஒரே பைப்பு தேடுவோம். ஆமாங்க எப்படி சொல்லுவாங்களா? ஆடு மேய்க்கிறாங்களா? மாடு மேய்க்கிறாங்களா? மாடே எடுத்துக்கோ. சரி மாடு மேய்ச்சா கண்ணுக்குட்டி போட்டா போடுங்க. அந்த கண்ணுக்குட்டி ஒரு வேலைக்கு விற்பாங்க. ஒரு வேலைக்கு விற்கிறாங்க. பால் கறப்பாங்க. ஆமா அது ஒரு வேலைக்கு விற்கிறாங்க. அது பாதி நிறுத்தி தயிருக்கு காசு வாங்க. ஆமா தயிர் காய்ச்சி அது ஒரு பக்கம் விற்பாங்க. அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கஞ்சி மோர் ஒரு பக்கம் விற்பாங்க. அந்த தயிர் மோர் கண்டாக்கா அதுல என்ன வரும்? வெண்ணெய் வரும். அந்த வெண்ணையே கொஞ்சம் விற்பாங்க. அந்த வெண்ணெய் உருக்குன்னா நெய் கொஞ்சம் விற்பாங்க. எத்தனை பால்? 5. ஆமாங்க கடல் தம்புல ஒரு பைப் குடிச்சிட்டு ஜடி முட்டுக்கு மட்டும் இத்தனை பைப் குடிச்சிடலாம். ஆமா அதை தெய்வம் சாமர்த்தியம்.
அதானா இந்த ஆட்கள் ஒரு மாசம் அந்த கதையை இப்படி இந்த வீட்டிலே மாமியார் மருமகள் அர்ஜுனுங்க ரெண்டு பேரும் மகள் இல்லாதவங்க. ஆமா மாமியார் வந்து வீட்டுல இருப்பா வயசானவங்க இல்லையா 60 வயசு. ஆமா 20 வயசு மருமகள் மாட்டு ஓட்டு மேய்ச்சி ஓட்டிடுவோம். யாரு மருமகளா மாமியாரா? மருமகள் மருமகள். ஓ மாமியார் வீட்டுல இருப்பாங்க. உன்னை விட்டா யாரும் நினைக்கில்லை ஓ மாமி மாமி நீ வீட்டிலே இருந்து மாட்டுக்கு தண்ணி காமி. என்ன தண்ணி காமி? தண்ணி காமி சொல்றாங்க. ஓ தண்ணியா? என் ஒண்ணுலாம் விட்டு வராது. இல்ல சுவாமி. ஓ இந்த தண்ணினா உங்களுக்கு அது புரியாது. ஐயோ சாமி தவறா நினைக்காதீங்க. கவுடு தண்ணி மாடி கவுடு தண்ணி. கவுடு தண்ணி. ஓ மருமக மாட மேய்ச்சி எடுத்துட்டு வருவாங்க. மாமியார் வீட்டுக்கு இருக்கிறாங்களா? நீ ஏன் மாமி சும்மா இருக்கிற? நான் வரதுனாலே ஒரு பாண்டத்துல அது கடைசி வைமா மாடு வந்து குடிக்கணும். தண்ணி காய்ச்சி வச்சுன்னு நீ பால் கறி நம்ம வீட்டு வேலை பாக்குறேன். ஆமா அது வீட்டு வேலை பார்க்க பால் கறப்பாங்க காய்ச்சுவாங்க. ஆமா முத்தலி போட்டு காய்ச்சி அது பண்ணுவாங்க. இருக்கின்ற நாளிலே ஒரு நாள் இந்த கண்ணை வந்தான் பகவான் வந்துட்டாரு. அந்த மாமியார் மருமகள் வீட்டிலே தயிர் பால் வெண்ணெய் திருடி உண்டவன் சும்மா வரலாம் இல்ல வரலாங்க. நெருப்பு வாய் சுத்தி பிடிச்சிட்டாங்க. ஏன் பண்றது திட்டு வேலை அது சைலண்டா வரணுமா இல்லையா? வரணும். மரும வாய் சுத்தி போதுறாங்க. என்ன குறுப்பு தவறுதானுங்க தவறுங்க. குறுப்பு ஆமா இருபத்தி போயிட்டு விடுங்க விடுந்து விட்டது எழுந்து தெரு பெருகிட்டு மருமக தெரு பெருகிட்டு உள்ள வராங்க. பார்க்கின்றார் உள்ள வராங்க. ஐயோ நேற்று கண்டு வச்ச வெண்ணி காணுமே போச்சு அப்படின்னு மாமியார வயிற்று வாயில முடியாது தோட்டத்து மாற்றி மருமம் என்னடா இது மாமியார் வீட்டுல அனுப்புறாங்களே. என்னாச்சு மாமி பெருகிறவங்க வந்து உள்ள ஓடியாரோம். என்னாச்சு மாமி ஏன் பதறீங்க? ஏன் பதறீங்க கேக்குறாங்க. கேட்கும்போது இவ வாய பாக்குறா மாமியா பக்கமா பாக்குறாங்க. அடி பாய் வெண்ணெய் திருடு போச்சு தயிர் திருடு போச்சு பார்த்தா கொலை அறக்க வயித்துல நுணுக்கு வச்சு கட்ட யார் யாவையா மெரும்பு கேப்பா மாமியாரு மெரும்பு கேக்குறா. சின்ன வயசுல என் பிள்ளை வாயில போட்டு பார்த்தா வாயில போட்டின பார்த்தா நீ பறக்குத்துல தயிர் வாயில போட்டு கொலைய அடிக்கடி. ஆமா குழம்பு எப்படி போட்டு நீ குழம்பு எப்படி போறது? மாமி நான் சாப்பிடவில்லை மாமி. சாப்பிடவில்லை மாமி. உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கிறா மாமி? இல்ல என்ன விட்டா உங்களுக்கு யார் இருக்கிறார்கள்? ஆமா நான் சாப்பிடல மாமி சாப்பிடல மாமி சாப்பிடல மாமி சாப்பிடல மாமி. ஓ மரும கதவு நான் சாப்பிடல மாமி. அல்லாம குறையாது அல்லாம குறையாது இல்லாம வலிக்காது. ஏன் மாமி என் மேல பை சுத்துறீங்க? ஆமா வாய சுத்தி மாதிரி வண்ணி தயிர் துண்ணா மாதிரி ஆக்கிட்டு ஐயோ காசு முடியுமா? முடியாதுங்க. அடிக்கிறாங்க போட்டு கும்புறாங்க. அடிக்காது மாமி. ஆமா மருமக கத்துது அடிக்காது கை வலி போகுது என்ன அடிக்காது கை வலி போகுது. அப்ப கூட பாருங்க வெண்ணையே திருட்டு சாப்பிடலாம் அம்மா. மாமியார் கோவப்பட்டு மருமதா சாப்பிட்டான்னு போட்டு அடிக்க. ஆனா மாமியாருக்காக கை வலிக்கு போகுது. அந்த மருமம் நல்ல மனுஷா. அந்த காலத்து மருமம் என்ன சொல்ற? அடிக்காத மாமி உங்க கை வலிக்க போகுது. இந்த காலத்து மருமம் என்ன பண்ணுவா? மாமியாரை தள்ளி போட்டு எட்டி மூஞ்சி மேலே கேஸ் தந்துட்டு புத்து உள்ள போயினே இருப்பான். ஆமா சரியா போகுது. இன்னைக்குதான் துண்ட நாளைக்கு துணி தொலைக்கு போற. ஆமா நாளைக்கு தான் நமக்கு பொழப்பு போனோம். ஆமா இன்னைக்குதான் பொழப்பு போச்சு. நாளைக்காச்சும் பொழப்பு போகணும். இன்னைக்கு பண்ண தவறு நாளைக்கு பண்ணாத. மாமியார் வீட்டு வேலை பார்க்க போனேன். போயிட்டாங்க. மறு மாட்டு ஓட்டி ஏறி கறிக்கா ஓட்டி போனோம். ஏறி போனாங்க. ஏறி விட்டா கண்ணு வெண்ணெய் திருடியது யாருக்கு எனக்கு தெரியும். வெண்ணையை என் வாயில் பூந்தது யாருக்கு தெரியும். அண்ணா நீ சின்ன கண்ணு வா எங்க வீட்டு சாப்பிடு. வேணாது சொல்ல உனக்கு எவ்வளவு சாப்பிடுமா சாப்பிட்டு. ஆமா வச்சுட்டு வச்சிரு. நீ போகும்போது உன் குடும்பால என் வாயை குட்டி பூச்சிட்டேன்.
பூசிடுறா மாமியார் இல்லை அடிக்கிறான். அடிக்கிறா. தப்பு பண்ணவங்களுக்கு தான் இந்த தண்டனை. ஆமாங்க. தப்பு பண்ணாதவங்களுக்கு தண்டனை இருக்கக்கூடாதுங்க. என்ன அடிக்க தெரியாதா? ஆமாம் என்று சொல்ல கோயில் போயிட்டு ஹோட்டல் மாடு கட்டா கோயில் வச்சு மாடு ஏதாவது கட்டாங்க. என்ன பக்கு கேள்வி ஒண்ணும் பண்ணாத அந்த மருந்துல அடிக்கிறா அடிக்கிறா. இன்னைக்கு வாடி வாய சுத்தி போச்சுற சொல்லிட்டு அவ்வளோ பக்குவாய சுத்தி 3 நாள் மருமவாயில 2ஆம் நாள் மாமியார் வாயில பக்குவாய சுத்தி போச்சுட்டான். கோயில் விடிந்தது அவங்க சாந்தளிச்சுட்டு பெருக்கிட்டு மருந்து தொடர்ந்து வச்சுருவாங்க. நம்ம வீட்டுல போய் பார்த்துட்டு பல்லு ஏமா ஏதோ ஒரு பதினஞ்சு வேணுமே 3 வேணுமே யார் அவன் சாப்பிட்றாங்க தெரியுது. நித்து மாமி நேற்று என்ன அடித்தீங்க? ஆமா கேட்டீங்க என்ன சாப்பிட்டு என் வாயை சுத்தி வெண்ணெய் இருந்ததால் நான் சாப்பிட்டு நித்தேன் அடித்தீர்கள். அடி வாங்கினேன். ஆமா நீங்க உன் வாயை சுத்தி வெண்ணெய் இருக்குது. உன்னை யாரு அடிக்கிறது? நியாயமான கேள்விங்க. நியாயமான கேள்வி. மாமியார் மருமக வாட்ட மண் அடுப்பு மாமியார் வச்சா பொண்ணு அடுப்பா? அது எப்படிங்க முடியாதுங்க. நான் அடிக்கணும் பாரு. ஆமா நானும் சாப்பிடல நீயும் சாப்பிடல. யார் சாப்பிட்டுருப்பான்? ஒன்றும் புரியல. திருடினான் 2 பேர் வாயை சுத்தி பூச்சிட்டான். 2 பேர் வாயை சுத்தி பொண்ணாரு வந்து குடி புச்சுக்கின்னு மொழி புச்சுக்கின்னு மாத்து சண்டை போட்டுக்கிறாங்க. நீ தில்ல நானும் தில்ல நடுப்பட எவ்வளவு அடிக்கிறான். அவனை கண்டுபிடிக்கலாம் என்று உரியை கட்டினார்கள். மேலே தாமாலை தட்டி வைத்தார்கள். உரிமையில தாமால் தட்டு அது நிறைய தண்ணி பாய போட்டான். பாய் போட்டு திருடவர்களுக்கு கை ஒதுரும் ஒதுன்னு ஆமாங்க கண்டு பிடிப்பான். போய் தாமால் தட்டு பிடிப்பான். தாமால் தட்டுற தண்ணி கீழே வைங்க. கீழே நம்ம படுத்தோம்னா மேல வைங்க. நேரத்துக்கு தான் தண்ணி பட்டோம்னா திருண்டு குடிச்சிடலாம். பக்க கைக்கு எவ்வளவு ஐடியா பத்தியா? ஆமா பண்ணல மூளை அதிகமா இருக்கு. ஆமாங்க ஆப்பாடு செய்தவர்களே சின்ன கண்ணன் வருகின்றான். எங்க வெண்ணை திருட பக்குமா போறாரு. உரி கேட்காம வேற இடத்துல மாற்றி வச்சுக்கிறாங்க. கேள்வி தூங்கத்துக்கு மேல் தட்டுகிறாரு. இவன் கண்ணுக்கா தெரியாது. ஆமா இவன் காமால கண்ணுக்கு தெரிந்தது. காமால தட்டி நிறைய தண்ணி வச்சுக்கிறாள். இந்த கேள்வி நம்மளை பிடிக்குதுதான். ஓ என்று சொன்னாலும் திருடனு பல நாட்களோட ஒரு நாள் அகப்படுவான் என்று அந்த கேள்வியோட எல்லாம் தெரிஞ்சது இந்த கேள்வி. ஆமா இந்த தாமால்கிற தண்ணியை கீழே கூடாது. நாமளும் திருடி சாப்பிடணும். ஆமா இதுக்கு என்ன தேவையான இந்த கண்ணை சுத்தி பார்த்தான். ஓ அவரு சுத்தி பாக்குறாரு. நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம்? பால் எப்படி காசுவோம்? அடுப்புல ஒரு பானத்தை வந்து பானத்துல பாலை ஊற்றி காசுவோம். நான் எடிமுட்டு இன்னைக்கும் எரமிட்டு வச்சுதான் முத்தலி போட்டு காசுவோம். முட்டுக்கறி அதான் செங்கலோட காயும் கெட்டியா இருக்கும். நிறைய நெய் வெண்ணெய் கிடைக்கும். அதான் 4 ரூபாய் சம்பாதிக்க நெட்டி. கொஞ்சத்துக்கு பால் மண்ணா ஒன்றும் கிடையாதுங்க. இப்படி இந்த கண்ணு அந்த முத்தாலி போட்டு சாம்பிடு. ஆமா அதை எடுத்து ஒன்று தட்டு போட்டான். ஓ அந்த தயிர் காசு பாலை காசு சாம்பளத்தை தட்டில் போறாரு. கொஞ்சமா தண்ணி சாம்பல் இருக்குதுங்க. அப்புறம் தட்டில் சுலமா வைத்தா சாப்பிட்டார். கேள்வி மேல புரண்டு உருட்டி எழுதான். இந்த பக்கம் ஓடுறாங்க. ஆமாங்க ஐயா புடிச்சினாங்க. ஒன்றியா ஐயோ ஒலி அரைக்கிறியா? இந்த வாய் சொல்றீங்க. அதான் வாய் மேலே குத்துறாங்க. அப்படின்னா சொல்லலாம். ஏன் சொல்லலாம்? நான் நாளிலிருந்து திருட மாட்டேன். தப்புதான். நான் செய்து தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. அப்படி சாக்காம மன்னிப்பு கேட்டு வந்துருக்கணும். மதம் வாங்கி கத்துறான். ஐயோ ஐயோ என்ன விட்டுருங்க. நாளைக்கு
நாளையிலிருந்து நான் இந்த பக்கம் திருட மாட்டேன். சொல்ல மாட்டேன். அப்போ எந்த பக்கம் திருடுறேன்? அது அப்ப கூட அந்த திருட்டு புத்தி போதா பாருங்க. அவனுக்கு எல்லாம் மட்டும் சாப்பிட்டு. அது எப்படி விடலாம்? அது தகுமா அது? ஏ, தகுமாங்க அது? திருடியவன் ஓடுறான். ஓடுறா. குட்டிக்கு வத்திக்கிறானா? ஒத்தையறவா. 4 பேர் வந்தாலும் அது ஒருத்தர் நியாயத்துக்கு அனுப்பிப்பாரு. கண்டிப்பாங்க. ஒரு அப்பா அவருக்கு தப்பாட்டார் அப்படின்னு அந்த பொண்ணு அங்க இருந்த ஒரு பொண்ணு ஏண்டியம்மா அந்த பையன் அம்மா வந்து கத்திட்டு வாயில் போய் ஆமா. உரி உரு. உட்காந்து உட்காந்து இடுப்புல. அவன் இடுப்பு ஏறி உட்காந்து ஏதோ குழந்தைன்னு தூக்கி இடுப்புல உட்கார வைக்கிறாங்க. கூட்டுதான் திருநா. ஆமா. எம்மா வந்து திருநா சொல்லு சொல்லு. நான் தரேன். எவ்வளவு பணமோ எவ்வளவு நோவோ நான் தரேன். அந்த அறியாத ஒரு 18-20 வயசு இருக்கும். அந்த பொண்ணு அந்த கேள்வி கேக்குது. அந்த கேள்வி தந்து அந்த இடுப்பு மேல வச்சுட்டு அந்த கொலையா இருக்கா அருகா அதான் துணிச்சே. துணிச்சியா? அது எவ்வளவு அத்தியாயம் அத்தியாயக்காரன்னு அந்த அம்மா சொல்லு. என்ன சொல்லு? என்ன சொல்லிருக்கணும்? நான் சாப்பிட்டதும் இந்த சொல்லிருக்கணும். இவ்வளவு சாப்பிட்டேன். ஆமா. அவ்வளவு சாப்பிட்டேன் சொல்லிருக்கீங்களா? சொல்லிருக்கணுங்க. அந்த ஐயாவது பொண்ணு மேல இடுப்பு மேல ஏறி உட்காந்துங்க. இடுப்பு மேல உட்காந்துட்டு இப்படி பார்த்தேன். பார்த்து. அம்மா வந்து சாப்பிட்டுன்றாங்க. பாத்தியா? அப்ப கூட அந்த புத்தி அங்க போகுது. அதான் ஏன் குறும்பு உரும்பு. அதான் தங்கச்சின்னு பாக்க இப்படி புத்தி கேட்டா அந்த பொண்ணு சும்மா இருக்குமா? தொட்டப்பா கட்டிலே அட்டிக்கணும். கீழே போட்டு கீழே போச்சு. கைவாணித மொத்தம் வாங்கி வாங்கி மொத்து 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 நினைக்கிறார். மொத்து குத்துறாங்க அவரை. அந்த சித்தி நெத்தி கைவாணியில மக்கள் பட்டவன் காடாமுடா. காடவுளா? உங்களை இந்த தாமரை அது தகாதுங்க. தாமரமே தகாதுங்க. ஏய், அது மட்டும் வேண்டாம். வேற என்ன? காலை கூலிக்கு பட்டேன். ஆயர்வாடியிலே 12,000 பொண்ணு சொன்னேன். ஆமாங்க. எதுக்குள்ள பெண்கள் எதுவோட பெண்கள் அவர்கள் ஒரு நாள் நீராட வேண்டும் என்று நீராட வேண்டும் என்று குளக்கரையில் சென்றார்கள். ஓ, இந்த 1000 ரூபாய்ல ஒரு குளத்துக்கு சென்றார்கள். ஆமா. அந்த குளத்திலே குளத்திலே கரை மேல் புன்னை மரம். ஓ, கரைகளை போக பாருங்க. புன்னை மரம். அந்த 12,000 பெண்களும் அது அக்காமாரு அங்கமாரு வாங்கடி. ஆமா. இன்று எல்லாரும் சீக்கிரமா வந்துட்டோம். வீட்டிலே வந்துட்டோம். ஆமா. எல்லோரும் ஆடை அழித்துட்டு நிர்வாணமா குளிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏய், இன்னும் கொஞ்ச நேரம் போயிடுது. எத்தனை ஆம்பளை வந்து வருவாங்க. இந்த குளத்துல தண்ணி காட்டு வருவானு. ஆமா. அவுட் போட்டு குளிச்சோம்னா நம்ம மானம் போவோம். என்னால வானான்னு ஒருத்தி சொல்றான். அவ அப்படி தண்ணி சொல்லுவான். இன்னொரு சொல்லுவான். அடி சாலை எல்லாம் அவுத்து போட்டு கொண்டாந்து தவளையில அது மேல வச்சுட்டு அந்த 12,000 பொண்ணு குளிக்கிறாங்க. குளத்துல சந்தோஷமா. பெண்கள் குளிக்கும் இடத்தில் ஆண்கள் செல்லலாமா? அவருங்க போக கூடாதுங்க. வைக்கிறான். யாரு? ஓ, பகவான் போனாரா? சாமி, ஒரு பகவான் போனார்னா அது ஒரு அருள், ஒரு அழகா போவாரு. நீனா ராகுல பூனை பிடிக்கிற மாதிரி போவாரு பக்குவமா. இவன் வந்துதான் நான் காமிக்கிறேன். நல்லா காது விட்டு கேட்டான். என்ன சட்டம்? சலங்கு சட்டம். வேகமான சலங்கு சட்டம். ஒரு காலில் 2 காலில் மட்டும்தான் கட்டிக்கிறேன். ஆமா. இவன் காலில் மட்டும் இல்ல, இடையிலும் கட்டி கொண்டிருக்கிறான். ஓ, இடுப்புல காலிலே ஆண்கள் போடும் சலங்கை, இடுப்புல பொம்பளைட்டு போற அளவு இன்னைக்கு கூட கட்டிருப்பான் பாரு. கூட கட்டிக்கிறேன். ஆமா. கூத்து முடிஞ்சோன்னு பாக்குறேன்.
பொம்பளை கட்டுற அரம்பி கண்ணன் கட்டிருப்பான் எல்லா இடத்துலயுமே இருக்காது. ஏன் தெரியுமா? யோசிச்சு பார்க்கும்போது உனக்கு பொன் குழந்தை பிறகு போதுமான அதெல்லாம் பொம்பளைக்குள்ளான ஆடைகளை அவன் எடுத்து வைத்தார். நந்தகோபர் பார்க்கும்போது அப்பா அப்பா உங்க வீட்டு ஆம்பளை புள்ள வளர போறாப்பா. ஆம்பளை புள்ள வளர போறான்பா. அதனால இந்த ஆம்பளை ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாங்க. இவன் இடுப்புல இருக்கிற சதகை, காலில் இருக்கிற சதகை கேக்குதா? கேட்கலங்க, கேட்காம கேட்கலங்க. இப்படி கேட்காத முன்னம் பொன்னை வரத்தின் அருகாமலே சென்றான். புறத்திலே எட்டி பார்த்தால் குளிக்கிறார்கள் பெண்கள். குளிக்கிறார்கள். அவர்கள் அவயங்கள் தெரியவில்லை. இதை பார்த்து என்ன வந்துச்சு இவனுக்கு? ஆமாங்க. இவன் என்ன செஞ்சான்? என்ன செய்தார்? தவளையெல்லாம் எடுத்தான். தவளைய பக்கமா சவுண்ட் வராத எடுத்து எடை வச்சுட்டு அங்க இருக்கிற பருவில சுத்திக்கினான். என்ன செய்தான்? பொன்னை மரம் மேரி மாதாவா புலவையை கண்ணன் இங்கே வருவதற்கு அந்த பெண்கள் தெரிய வேண்டும் என்று கரத்திலே இருந்த குழலை எடுத்து ஊதி 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 கண்ணன் வந்தான் இங்கே கண்ணன் என்று குழல் எடுத்து ஊதினார். அந்த 12,000 பேர்ல ஒரு பொண்ணு இந்த வார்த்தை கேட்டார். 12,000 பேர்ல ஒரு பொண்ணு கேட்டுச்சுங்க. மாநில பெருது. ஆமா. கற்பே உலகம் என்று வாழ்கின்ற நேரத்தில் பொழுதும் கண்ணன் கேட்கிறது. அந்த பையன் வந்தானா சும்மா இருக்க மாட்டான். நம்மளோட விளையாடுனா பரவாயில்லை. ஆமா. இந்த மானத்தோடு விளையாடுவானே என்ன செய்வது செய்யாமல் அந்தாரிய குளத்திலே இருக்கும் பெண்ணானவள் எழுந்து சேலையை எடுக்கலாம் என்று ஓடி வந்து பார்த்தால் சேலையை காணவில்லை. அந்த 12,000 ஒரு பெண்ணு மட்டும் வந்து பக்கமா சேலைக்கு தான் பார்த்துட்டு சேலையாக திமுக பத்திரிகை ஓடுங்க. ஆமா முல்லை மரத்திலே ஓசை வந்து ஆமாங்க புல்லாங்குழல் ஓசை. கண்ணா எங்கள் சேலை கொடுப்பாயப்பா. ஆமாம். மாதவா எங்கள் சேலை கொடுப்பாயப்பா அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணிருப்பா கொடுத்துருக்கணுங்க. அப்ப நான் கடவுள் மட்டும் இருப்பேன். ஆமா. என்ன பண்றான்? ஒரு பகவான் அந்த நீலை கூப்பிடுறாரு போல. கரையேறி வா. வேலையேறி வந்து என்ன ஆகும்பா? கிராமமா மொத்தம் அப்படி தெரியுங்க. பார்த்தா மானத்தை எப்படி காப்பாத்துறா? ஆமாங்க. இந்த முடி அவுத்து முன்ன விட்டுனா முடி அடிச்சு போயிட்டு அந்த மாதிரி 30 பேர் வந்துருச்சு. மேல ஒரு கை கீ ஒரு கை. மேல ஒரு கை கீழே ஒரு கை. கரையேறி வந்தால் சாலை கொடுப்பேன் என்றாய கண்ணா. நீ உரைத்த பிரகாரம் கரையேறி வந்திருக்கிறேன் கண்ணாய சேலை கொடுப்பாய். கேட்டாலே கொடுத்துருங்க. பெண்ணே பெண்ணே இந்த கண்ணன் கூடாங்க. இருப்பான ஒரு சேரை நிறுத்தி இரு கரங்களை ஒன்றாக சேர்த்து உயர்த்தி கண்ணாய சேலை கொடுப்பா அப்படின்னு கேட்டாதான் கொடுப்பேன்னு சொன்னானே. இவன் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கோயிலா போட்டு மொத்தம் வெட்ட வெளிச்சுமா மொத்தம் கோயிலா போட்டு பகவான் தானே என்ன பார்த்துட்டு போட விடுங்க. ஒண்ணு இல்லடா. பெண் என்றால் பேய்க்கு மனம் இருக்கும். உண்மைதானே ஐயா? இந்த நாய்க்கு இறங்கும். அவர் நீலை கடவுள் இல்ல
ஊருக்கு ஒன்று இந்த கோவம் வராது. ஆமா உண்மைதான் கோவம் வரும். ஆமா அந்த 12,000 பேர்ல குளிச்சது முன்னாடி தான் குளிச்சாங்க. என் முன்னாடி குடிச்சாளா ஆமா. பாத்துட்டு போட்டோமே பகவான் கடவுள் தானே பாக்குறாரு. சரியாப்பா? ஆ, நான் ஒண்ணு சொல்றேன். ஆ, உங்ககிட்ட அந்த துணி சுத்தி வச்சுக்கிற பாத்ரூம்ல ஆ, முன்னாடி குளிக்கும் போது ஆ, அதை நான் எட்டி பாக்குறேன். ஆ. நீ என்ன பார்த்து என்ன பண்ணுவ? என்னது? என்ன பண்ணுவ? நீ வந்து எட்டி பார்த்துருந்தா உன்னை மரத்துல கட்டி தோலை குடிச்சிருப்ப. இதை அவன் பார்த்துட்டா கடவுளுங்க இதுதான். பகவான் அவர் பார்க்கட்டும், அவர் பார்க்கட்டும். மகாராஜா அவர் பார்த்தா பார்த்து போட்டாங்க சரி, அவனுக்கு நான் கண்ணுக்கு இது பாக்குறேன், நானும் நான் கண்ணுக்கு இது பாக்குறேன். அவன் என்ன பார்த்தா வளர்ந்து போது நான் பார்த்தா எனக்கு வந்து பகவான் பார்த்தாருன்னா வளரும் நீங்க அவர்கிட்ட ஞானத்தை இது புலக்கன். அதாவது பகவான் ஏய்யா, நான் முன்னாடி இது பார்த்தாரா எங்க மாமியார் பார்த்தாரா மாமியாருக்கு பார்க்கலாம், மாமியாருக்கு பார்த்தா கேட்காது. எங்க வரும்? வண்டாட்டிக்கு பார்க்கலாம் சொல்லுது. பார்த்தாரு இது பாரு மகாராஜா எல்லாம் பார்த்தாருன்னா அவங்க பெரிய வாங்கி நான் தான் பார்க்குறேன், அவனு தான் பார்க்குறேன். ஏங்க, நான் பார்த்தா என்னவா, அவன் பார்த்தா என்னவா? நீ பார்த்தா தோசை ஆகும், அவர் பார்த்தா இட்லி ஆகும். பாதுக்கு போன அவர்னா பெரிய வாங்கி தானே? அங்கே கட்டிட்டு போகுது இப்படி எல்லாம் இருக்கும் போது சாவ பேரு நீங்களே பேசுறீங்களா போட்டு மலர் மாலை போட்டா நீ என்ன பண்ணுவேன்? பெருமை நெச்சது வீட்டுல இருந்து என்ன பண்ணுவேன்? மலர் மாலை போட்டாங்கடி அப்படின்னு பெருமையா சொல்லு. தருமை செய்து இவனுக்கு மலர் மாலை போட்டு மரியாதை பண்ணா இவன் என்ன பண்ணிக்கிறான் பாரு. இந்த மலர்லாம் இது கட்டுறதுக்கு எவ்வளோ பேக்கார பாடுறாங்க புடிங்க புடிங்க கிடக்குறாங்க இல்ல ஒரு மாலை ரேட்டு என்ன ஆகுது இன்னைக்கு? இதுக்கு என்ன காரணம்? என்ன நல்ல விளையாடக்குன்னா நல்ல பூச்சி வரும் இனிமேல் கல்யாணங்களோட புண்ணு கல்வி வரும் சரி வேலை செய்யறதுக்குன்னா வேலை வரும், தூங்குற சோம்பேறியாளு புண்ணா தூக்கம் வரும், குடிகாரனால புண்ணா குடிக்கலாம் வரும் பொண்டாட்டி பொழுதுனால புண்ணா கண்ணாடி தான் பொருள் சொல்லும் இல்ல குரங்காவோட புண்ணா குரங்கு சேர்த்து தான் வரும் குரங்கு என்ன வந்தா பண்ணும்? அது இது மற்ற மாதிரி ஏறினா ஏன்னா பிச்சு போடுவோம் இவன் ஏன் பிச்சு போடுறான்? அவங்க குரங்கு அவரு இது இவரு குரங்கு தான் சொல்லுவோம். பிறவியில குரங்காயில பூ மாலை குட்டாங்க. ராமன் போது ஆமா இந்த குரங்க வச்சுதான் ராவணன் படையை ஜெயித்தான். ஆமா ஆஞ்சநேயர் வச்சு அந்த குரங்கோட புத்தி இன்று அவனுக்கு வருகிறது. ஓரமா உட்காந்துருக்காரு நல்ல ஒரு மலர் மாலையா பிச்சு போடுறான்னு கேளு. இதாங்க பகவானே ஏன் மனதாக பிடித்து போகின்றேன் எதற்காக என்ற சந்தேகம் சந்தேகமாகுது சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கின்றேன். இருக்குங்க இவன் பிறக்கின்ற பொழுது அதிசயமாக பிறந்தான். எப்படி பிறந்தார் நாட்டு மக்கள் எல்லாம் அந்த பகவான் ஈசனே அவதாரம் செய்திருக்கின்றார் ஆமா என்று அனைவரும் வருகின்றார்கள், பார்க்கின்றார்கள். பார்க்கின்றார்கள் 3 நேத்திரம் 4 கரத்தோடு பிறந்தான், வயத குரலோடு. அப்படி பிறகு நேரத்திலே அசைவாக்கு ஒன்று உரைத்தது. யார் இக்குழந்தையை தொட்டு தூக்குகின்றார்களோ தூக்கும் சமயத்திலே ஒரு நேத்திரமும் 2 கரமும் மறைகிறதோ மறைகிறதோ அவர் கரத்தாலே மரணம் என்று அசைவாக்கு சொல்லி மறந்தது. மறைந்தது அது வண்ணமாகவே நாட்டு மக்கள் வருகின்றார்கள், அதே அவர்கள் தொட்டு தூக்குகின்றார்கள், அதிசயத்தை பார்க்கின்றார்கள். பார்க்கின்றார்கள் ஓர் நாள் தினத்திலே நானும் எனது அண்ணன் பலராமர் சென்றோம் குழந்தை பார்ப்பதற்காக. எனது அண்ணன் பலராமர் குழந்தையை தொட்டு தூக்கினார். தூக்கும் சமயத்திலே சிறுநீர் கழித்து விட்டான் சிசுபாலன். அண்ணா குழந்தையை பிடிப்பா பிடிப்பா என்று என் கரத்தில் கொடுத்தார். கொடுத்தார் கொடுத்த கரமே 2 கரமும் ஒரு நேத்திரம் மறைந்தது. மறந்து போச்சு என் அத்தை வருகிறார்கள். அத்தை வருது சிசுபாலன் மரணம் உன் கரத்தை இருக்கிறது கண்ணா, அதனால் 6 தப்பு 100 பிழை செய்வானால் மன்னித்துக்கொள், அதுவரை மன்னித்துக்கொள்.
மன்னித்துக்கொள். அதன் பிறகு தவறு செய்தால் அவன் விதியை முடித்து விடு என்று என் அத்தை வாக்கு கொடுத்தார்கள். அவன் வாக்கு பிரகாரம் அண்ணன் வருவான், பலவராக பேசுவான், ஓடி விடுவான். ஆனா இன்றைய தினத்திலே வந்தான், கணக்கு தெரியாமல் திட்டி விட்டான், ஏசி விட்டான். நான் கணக்கு எடுக்க வேண்டும் அல்லவா? அதற்காக மலர் மாலையை ஒவ்வொன்றாக பிச்சு போட்டு இங்க பாத்திரையா கணக்கு அதிகமாகிவிட்டது. 100க்கு மேலே ஆகிவிட்டது. 6 தப்பு செய்து விட்டான். அதனால் இவனை கொள்ள வேண்டும், திறத்தை அறுக்க வேண்டும். போகலாம், புறப்பாடு எங்க இருக்கின்றார் சிசுபாலன்? யாரு தண்ணி சாப்பிடுற பையனா சாப்பாடு சாப்பிட்டு போனா நீ தண்ணி சாப்பிடு கண்ணா அத்தை பிள்ளை ஒண்ணு அம்மாங்கார பிள்ளை ஒண்ணு. அத்தை பிள்ளை அம்மாங்கார பிள்ளை. எனக்கு பாரு போட்டு ஒரு என்ன இருக்கு? ஐயா அப்ப அப்பா புள்ள இல்லையா? ஏய் அத்தை பிள்ளை. எனக்கு பாக்குற பொண்ணு அவனுக்கு என்ன முறை? தங்க முறையா? அந்த தங்கச்சி இட்டுமா கல்யாணம் பண்ணிக்கலாமா? எனக்கென்று பார்த்த ருக்மணியை இரவோடு இரவாக களவாடி சென்று திருத்தி கல்யாணம் செய்து கொண்டாரு. அன்றிலிருந்து இவன் எனக்கு கோபம் நெடுநாள் பகுதியில் என்ன செய்ய போகிறேன்? என்ன செய்வார்? மலை தலை தூள்மா மழையா எங்களால முடியுமா? முடியும். தெரியுமா? யார்? கோரக பாலர்கள். ஆமா. போன நேரத்திலே திருப்பார்கடலிலே சேஷ சயனா இருக்கும் பொழுது